வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 100 லேர்னிங் டுகெதர். நான் மீனு நாராயணன், உங்களோட சோஷியல் சமூக அறிவியல் டியூட்டர். எஸ், இப்போ வந்துட்டு புவியியல்ல இந்திய வரைபடம் உங்களுக்கு மார்க் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த மாதிரி நீங்க ஈஸியா மார்க் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களோட சோஷியல் சமூக அறிவியல் எக்ஸாம்ல நல்லா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணும், ஈஸியாக பாஸ் பண்ணும், ஈஸியாக 80+ வாங்கணும், ஈஸியாக சென்டம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வரைபடம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ எல்லாரும் இந்த வீடியோவில் ஏன் கூடவே ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்துக்கோங்க, இந்தியா அவுட்லைன் மேப் எடுத்துக்கோங்க. ஏன் கூடவே நீங்களும் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. எஸ், ஐ ஆல் ரெடி? ஸோ எல்லாரும் ஒரு இந்தியா அவுட்லைன் மேப் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்களும் கூடவே ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. என்னென்ன பிளேசஸ் இங்கே மார்க் பண்ணுறோமோ எல்லா பிளேசஸையும் கரெக்டாக அழகாக மார்க் பண்ணி நீங்களும் உங்களோட சோஷியல் எக்ஸாமில் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ், ஈஸியாக மார்க் பண்ணலாம். ஓகே, ஐ ஆல் ரெடி? ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக்ஸ் கொடுத்துருங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த வீடியோஸ் வரும். காட் இட்? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ உங்களோட வரைபடத்தில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலைப்பு இருக்கணும். ஓகே, ஸோ தலைப்பு, அப்புறம் உங்களோட கொஷின் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஷின் நம்பர், அப்புறம் தலைப்பு, அதுக்கப்புறம் உங்களோட நார்த் ஆரோ. ஓகே, ஸோ நார்த் ஆரோ நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நார்த் ஆரோ நீங்கள் வடக்கு அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட பட்டியல், லெஜெண்ட் இல்லைனா பட்டியல் இல்லைனா இண்டெக்ஸ் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. பட்டியல், அட்டவணை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி. ஓகே, ஸோ பட்டியல் கண்டிப்பாக உங்களோட மேப்பில் இருக்கணும். அண்ட் தென் உங்களோட அளவு, ஸ்கேல். ஓகே, ஸோ அளவும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இது எல்லாம் உங்களோட பேசிக்ஸ். அதே மாதிரி மார்ஜின். ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்களோட மேப்பில் இருக்கணும். ஓகே, ஸோ டக்குன்னு உங்களோட மேப் எடுத்துக்கோங்க எல்லாரும். எஸ், ஸோ இந்தியா அவுட்லைன் மேப்போட ரெடியாக இருக்கீங்களா? எஸ், ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே அரபு பெருங்கடல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அங்கே உங்களுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது இப்படி. கரெக்டாக உங்களோட மேப்லையும் இருக்கா? ஸோ இதுதான் லட்சத்தீவுகள். ஸோ லட்ச ஐலாண்ட்ஸ் இருக்குது, லட்சத்தீவுகள். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட பே ஆஃப் பெங்கால்லையும் வங்காள விரிகுடாலையும் உங்களுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது என்னது? இதுதான் உங்களோட அந்தமான நிக்கோபார் தீவுகள். இந்த மாதிரி ஈஸியான பிளேஸ்லாம் தயவு செஞ்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற போதே உங்களுக்கு தெரியும். ஸோ தென்மேற்குனா இதுதான் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று போகுது. ஓகே, ஸோ வடகிழக்குங்கிறப்போ எங்கிருந்து வருது? வடக்குல இருந்து கிழக்கு இப்படி வருது. ஸோ இதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா உங்களோட பட்டியல்லையும் இந்த ஆரோ போட்டுட்டு தென்மேற்கு பருவக்காற்று, இந்த ஆரோ போட்டுட்டு வடகிழக்கு பருவக்காற்றுன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, எஸ். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிடுச்சா? ஸோ தென்மேற்கு பருவக்காற்று, இங்கே வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை. ஓகே, ஸோ இது மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் மேலேருந்து வாங்க. ஸோ மேலே உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உங்களுக்கு K2, ஓகே, மவுண்ட் K2 இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காரகோரம் ரேஞ்சை கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ மவுண்ட் K2 இதே மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த தலை, உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவை நீங்கள் தலை மாதிரி யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நடுவில் மவுண்ட் K2 இருக்குது. இதுதான் காட்வின் ஆஸ்டின் அந்த சிகரம் இருக்குது. அதுக்கப்புறம் காரகோரம் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள்
ஒரு மவுண்டன், ஒரு மலைப்பகுதி மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், காரக்கோரம் ரேஞ்ச் அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கைலாச மலைகள், அதே மாதிரி அடுத்த மவுண்டன் ரேஞ்ச் மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்தியாவில் இல்லை, மவுண்ட் எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது? இந்தியாவுக்கு வெளியே நேபாளில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி, எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. ஸோ நேபாளில், ஸோ இந்தியாவுக்கு வெளியே கரெக்டாக ஒரு சின்ன ஒரு முக்கோணம் போட்டு எவரெஸ்ட் சிகரம்னு மார்க் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுந்தரவன காடுகள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏரியா தான் வந்து சுந்தரவன காடுகள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஓகே, ஸோ சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து இந்த ஏரியா. நெக்ஸ்ட் சோட்டா நாக்பூர் பீடபூமியும் சுந்தரவன காடுகளும் மார்க் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க அப்படின்னா விந்திய மலைத்தொடர். ஓகே, ஸோ நர்மதா ஆறுக்கு நேராக வந்து விந்திய மலைத்தொடர், அதுக்கப்புறம் கீழே வந்து சாத்புராக்கு நேராக வந்து உங்களோட தப்தி ஆறுக்கு நேராக வந்து சாத்புரா மலைத்தொடர். ஓகே, ஸோ விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர், அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தானுக்கு அப்படியே நேராக வந்து ஆரவல்லி மலைத்தொடர். கரெக்டாக மார்க் பண்ணிருங்க. இது மூணுமே விந்திய மலை, ஆரவல்லி மலை, சாத்புரா மலை. மார்க் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களோட தார் பாலைவனம். மார்க் பண்ணியாச்சா? தார் பாலைவனம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏரியா இருக்கு. ஸோ குஜராத்துக்கு மேலே வந்து ரான் ஆஃப் கட்ச் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு அதோட கேப்ல வந்து கட்ச் வளைகுடா இருக்கு, கீழே வந்து காம்பே வளைகுடா இருக்கு. ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் காம்பே. எஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு, இங்கே உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அதுவும் நீங்க கரெக்டா மார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இமயமலை தொடர். இது எல்லாமே வந்து இமயமலை தொடர் தான். ஓகே, ஸோ இமயமலை தொடரும் மார்க் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு பொண்ணோட சைட் ஃபேஸ் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட நெத்தியில் கரெக்டாக இந்த பொட்டு வைக்கிற ஏரியாவில் கரெக்டாக உங்களுக்கு சென்னை இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த மூக்கில் அந்த மூக்குத்தீ போடுற ஏரியா மாதிரி கரெக்டாக உங்களுக்கு நாக்பூர் இருக்கும், சாரி நாகப்பட்டினம் இருக்கும். ஓகே, ஸோ நாகப்பட்டினம் இங்கே உங்களுக்கு நாகப்பட்டினம் இருக்கும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையில வந்து ஒரு ஜலசந்தி இருக்கு, அதுதான் பாக் ஜலசந்தி. ஜலசந்தினா என்ன? 2 பெரிய ஒரு வாட்டர் பாடியும் சேர்க்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து வங்காள வரிகுடா இருக்கு, இங்கே வந்து உங்களுக்கு இந்திய பெருங்கடல் இருக்கு. ஸோ இங்கே வங்காள வரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிற ஒரு ஜலசந்தியா இருக்கிறது தான் வந்து பாக் ஜலசந்தி. ஓகே, ஸோ பாக் ஸ்ட்ரெயிட். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ். ஸோ மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் வந்து, ஸோ இது எல்லாம் முடிச்சுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பீடபூமி இருக்கு, அதுதான் வந்து தக்கான பீடபூமி. ஓகே, ஸோ இந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து தக்கான பீடபூமி தான். ஓகே, எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த மேப் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எஸ். ஸோ அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதா அப்படின்னு. எஸ். ஸோ இதை கூட நீங்க வீடியோ பிளே பண்ண கண்டிப்பா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரிபடி. ஸோ நல்லா பண்ணுங்க, கண்டிப்பா சென்டம் ஏம் பண்ணுங்க. உங்களோட சமூக அறிவியல்ல இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு. ஓகே, எஸ். ஸோ நன்றி, வணக்கம்.